ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்பு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க நம்ம வீட்டில் ரொம்பவும் தொந்தரவு பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக விரட்டலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறோங்க. இதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணுறது இல்லைங்க. முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு தான் நான் இந்த டிப்பு ரெடி பண்ணியிருக்கேங்க. வாங்க அது என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேங்க. வாழைப்பழம் ரொம்பவும் பழுத்த பழமாக இருந்தால் கூட நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இன்றைக்கி இந்த வாழைப்பழத்தை வச்சு தான் நான் எல்லா டிப்பும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு டிப்பாக பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பவுலில் ஒரு பழம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பழத்தை இப்போ நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது கூட கொஞ்சமாக இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ நாட்டு சக்கரை சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இதை இப்போ கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பழம் எலிகளுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இதோட வாசம் எங்கே இருந்தாலும் சரிங்க, அது கண்டிப்பாக சாப்பிட வருங்க. அப்படி சாப்பிட வரும்போது இது சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பிரச்சனை வருங்க. பாருங்கள், இப்போ இது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம பழத்தை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இதில் பாதி போல் நான் பழத்தை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போ இந்த பழத்தை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மெழுகுவர்த்திங்க. பாருங்கள், இப்போ இந்த மெழுகுவர்த்தி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக துருவி சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சேர்த்திங்கன்னா போதுங்க, அதிகமாக கூட சேர்க்க தேவையில்லைங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. இப்போ இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அந்த மெழுகுவர்த்தியும் பழமும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த தேங்காய் தொட்டி சொல்லுவோம், தேங்காய் தொட்டி இருக்கும் இல்லைங்க, அதை எடுத்துக்கலாங்க. அதில் இந்த பழத்தை சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ நம்மளுக்கு எலி தொந்தரவு அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சிங்கன்னா இது சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த எலிக்கு வயிற்றுக்குள்ளே பிரச்சனை வருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே அந்த எலி வராதுங்க. இதை கொண்டு போய் உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு விட்டுக்கலாங்க. எனக்கு பாருங்கள், இந்த இடத்துல தான் எலி தொந்தரவு எப்பயும் அதிகமாக இருக்கோ, அதனால் இந்த இடத்துல வச்சு விட்டுக்கிறேங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ அடுத்த டிப்புக்கு பாருங்கள், நான் ஒரு பாதி பழம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்க, அந்த பழத்தை தான் வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட சேர்க்க போகிற இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த சாம்பிராணி தாங்க. இப்போ இந்த சாம்பிராணியை நல்லா ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த பவுடரை இப்போ பழத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பழத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த டிப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பல்லி, கரப்பாம்பூச்சிக்காகங்க. பாருங்கள், இந்த மாதிரி பழத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வீட்டில் சும்மா வேஸ்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் மூடி சின்ன சின்ன மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 2 மூடி போல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த 2 மூடியிலையும் சேர்த்து விட்டுக்கலாங்க.
பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மூடியில் சேர்த்து விட்டுட்டு நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி பல்லி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து வச்சு விட்டுக்கலாங்க. எப்பயுமே நைட் நேரங்களில் தான் பல்லி கரப்பாம்பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. அதனால் நான் எப்பயுமே பாருங்கள் இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே வந்து வச்சு விட்டுக்கலாங்க. அடுப்புக்கு கீழேயும் வச்சு விட்டுக்கலாங்க. இதே சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க எடுத்து வாயில் வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வைங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து மளிகை சாமானை வச்சுருக்கிற டப்பாக்கிட்டையும் வந்து பல்லி நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. அங்கேயும் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பழம் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பழத்தில் வந்து பாருங்கள், இந்த மேல் பாகத்தை மட்டும் லைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்கிற சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த நடுவில் இருக்குல்லைங்க, இந்த சதையை மட்டும் எடுத்துருங்க. இந்த டிப்பும் வந்து எலி பெருச்சாலிக்கு உண்டான டிப் தாங்க. பாருங்கள், அந்த மாதிரி நடுவில் இருக்கிற சதையை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு பொருள் இதில் சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த இரும்பு ஸ்க்ரப்பருங்க. பாருங்கள், இதை தான் நான் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை வந்து நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது அதில் இருக்கிற குட்டி குட்டி அந்த குட்டி குட்டி இரும்பு ஸ்க்ரப்பர் எல்லாம் வந்து கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. சின்ன குழந்தைகளாக இருக்கிற வீடாக இருந்தால் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கட் பண்ணதை வந்து இந்த பழத்தில் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க. இதை வந்து சாப்பிட வரும்போது எலியாக இருந்தாலும் சரிங்க, பெருச்சாலியாக இருந்தாலும் சரி, இதை சாப்பிட வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு வயிறு வந்து கெட்டு போயிடுங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் அதோட தொந்தரவு உங்களுக்கு இருக்காதுங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்து அந்த பழ சதை எடுத்துருப்போம் இல்லைங்க, அதை மறுபடியும் மேலே வந்து இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. இப்போ இதை வந்து உங்களுக்கு பெருச்சாலி தொந்தரவு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வச்சுருங்க. எனக்கு எப்பயுமே இந்த தோட்டத்தில் அதிகமாக வந்து தொந்தரவு கொடுக்குங்க. அதனால் நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.